நமோ நாராயண. பத்ம புராணத்தின்படி வைகுண்ட ஏகாதேசி முக்கோடி ஏகாதேசின்னு சொல்கிறாங்க. மார்கழி மாதத்தின் வளர்பிறையில் வர்ற ஏகாதேசியை தான் நம்ம வைகுண்ட ஏகாதேசின்னு சொல்கிறோம். வைகுண்ட ஏகாதேசி அன்று தான் பரமபத வாசல்னு சொல்லக்கூடிய சொர்க்க வாசல் திறக்கப்படுது. வைகுண்ட ஏகாதேசி பிறந்த கதையை பார்ப்போம். மது, கைடவர்னு 2 அரக்க சகோதரர்கள் இருந்தாங்க. அவர்களை விஷ்ணு நீண்ட காலமாக போரிட்டு ஜெயிச்சாரு. தோத்த அவங்க விஷ்ணுவிடம் சரணாகதி அடைஞ்சாங்க. அவங்க உன்னோடவே நாங்கள் வைகுண்டத்தில் எப்போதும் இருக்கணும்னு வரம் கேட்டாங்க. சரின்னு சொல்லி விஷ்ணு பெருமான் 2 அரக்கர்களும் ஸ்ரீரங்க வடக்கு வாசல் வழியாகத்தான் பெருமானை அடைஞ்சாங்க. தாங்கள் அனுபவித்த அந்த வைகுண்ட பதவியை ஏகாதேசி தினத்தில் அவரை தரிசிக்க வர்றவங்களும் அவரை பின்தொடர்ந்து வர்றவங்களும் எந்த பாவங்கள் செஞ்சிருந்தாலும் அதிலிருந்து அவங்க முக்தி அடையணும்னு கேட்டுக்கிட்டாங்க. வருஷத்தில் வர எல்லா ஏகாதேசிக்கும் விரதம் இருந்து பெற பயனை இந்த வைகுண்ட ஏகாதேசி அன்று விரதம் இருந்தால் பெற்றுவிடலாம் என்பது தான் விஷ்ணு புராணம். சொர்க்கவாசலானது ஒரு வருடத்தில் 9 நாள் மட்டுமே திறக்கப்படணும். அந்த 9 நாள் சொர்க்கவாசலுக்கு சென்று தரிசித்து வருபவர்களுக்கு பிறவி பலன் அடைவாங்கன்றது நம்பிக்கை. ஓம் நமோ நாராயண. நன்றி.